அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான தகவல் தான் பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே முக்கியமாக வீடு கட்டுறவங்க, இடம் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் வீடு வாங்கினாலும் சரி, இடம் வாங்கினாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணுறோம். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணதுக்கப்புறமா பட்டா வாங்குறதுக்கு நம்ம தாசில்தார் ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருக்குது. தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு அதுக்கான விண்ணப்பத்தை வாங்கி நம்ம ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்து ரொம்பவே அலைச்சலாக நம்ம சந்திச்சுட்டு இருந்தோம் இத்தனை நாளாக. இது வீடுன்னு இடம் வாங்கி அதுக்கு பட்டா வாங்குறதுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அது கஷ்டம் என்னன்னு சொல்லி நல்லாவே தெரியும். இந்த அலைச்சலை கம்மி பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் சூப்பரா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நீங்க பதிவு பண்ணதுக்கு அப்புறமா தானாவே வந்து பட்டா மாறிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு இடத்தையோ ஒரு லேண்டையோ வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடம் உங்களுக்கு சொந்தமானதா, அதுல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கா அப்படிங்கலாம் செக் பண்ணிட்டு அப்புறமா தாசில்தார் வந்து அதுக்கான பட்டாவை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ரொம்பவே அலைச்சலை கொடுத்துட்டு இருந்துச்சு. சில இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல முறைகேடுகளும் நடந்துட்டு இருந்துச்சு. இதை நம்ம அடிக்கடி நம்ம நியூஸ்லயும் பார்த்திருப்போம். ஸோ இதை முற்றிலுமா தவிர்ப்பதற்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சோதனையின் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க வாலாஜாபாத் தாலுகால கடந்த 17ஆம் தேதி நடத்தியிருக்காங்க. இந்த சோதனை முயற்சி வந்து வெற்றி பெற்றதுனால ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் எல்லா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் எல்லா தாலுகாக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே பட்டா மாறுற மாதிரி ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய திட்டத்தின் மூலமா இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லயே வந்து இந்த சொத்து வந்து உங்களுக்கு தான் முழுசா சொந்தமானதா, இதுலாச்சும் வில்லங்கம் இருக்கா, முழு அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஏதாவது சொத்து இருக்கா, ஸோ இதெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு செக் பண்ணிடுறாங்க. செக் பண்ணுறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பட்டா வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே வந்து உங்கள் பேரில் மாறிடுது. இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் அதுக்கு ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாசில்தார் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே போயிட்டு ஃபார்ம்லாம் வாங்கி ஃபில் பண்ணி யார்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல், ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர்ட்டையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் ஓனர்ட்டையோ வாங்குறீங்கன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சேல் பண்ணுறதுக்காக சேல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபார்ம் வாங்கி பட்டா மாத்துறது எல்லாமே நம்ம கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. சில பேர் வந்து பண்ணி கொடுத்தாலும் சில பேர் உங்களோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. ஸோ நம்ம இண்டிவிஜுவலா போயிட்டு நம்ம ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த பட்டாக்காக வந்து ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதை எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த ஃபார்ம்ஸ்லாம் எங்கே வாங்கணும், எங்கே கிடைக்கும், எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்டோட சூப்பரான இந்த ஒரு திட்டம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நடைமுறை வந்து சக்ஸஸாக போச்சு அப்படின்னா இது வந்து இடம் வாங்குற வீடு வாங்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஜாப்லாம் விட்டுட்டு வந்து இந்த பட்டாக்காக அலைய வேண்டியதாக இருக்கும். அந்த சூழ்நிலை இப்போ மாறும். அது மட்டும் இல்லாமல் சில இடங்கள் வந்து வில்லங்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணுற வேலையும் இப்போ கம்மியாயிடுச்சு. ஏன்னா இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே வந்து அந்த வில்லங்கம் எல்லாமே செக் பண்ணிடுறாங்க. செக் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஈஸி ப்ராசஸாக இருக்குது. ஸோ இது மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம இனிமேல் அப்லோட் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமாவோ இந்த பட்டா லேண்ட் விஷயமாவோ வீடியோஸ் வந்தாலும் நம்ம சேனல்ஸில் இனிமேல் நம்ம போடுவோம். சேனல்ஸில் வந்து வீட்டுக்கான டூர்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த டூர்ஸ்க்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ஃபுல்லாகவே தேவை. இதே சப்போர்ட் நீங்கள் கடைசி வரைக்கும் கொடுக்கணும்னு நாங்கள் விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி. ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நாங்கள் கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ.